ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளான அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் ரெகுலராக 2 வருடங்களாக பணம் வாங்கி வரவங்களுக்கும் திடீர் அறிவிப்புகளாக 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியே இருக்குது. இதில் மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் கூடுதலாக இருக்குது. இந்த 10-10க்குள்ளே இந்த அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறையில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் திடீர் அறிவிப்பு பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக ரூபாய் 1000 தொகை சம்பந்தமாக புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடைபெற போகுது அப்படின்ற முக்கியமான தகவல். நிறைய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மிஸ் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 1,50,00,000 பேருக்கு இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். நிறைய வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் 5 நிமிட்ஸ்க்கு மேலே டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா 5 நிமிடத்தில் கரெக்டாக ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கரெக்டாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோட லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதம் பணம் வருமா வராதா அப்படின்ற, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கிட்டத்தட்ட 25 லட்சம் மகளிர்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்குமா, அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற அப்டேட்டும் கூடுதலாக யாராருக்கெல்லாம் பணம் கம்பல்சரியாக வரும் அப்படின்ற அறிவிப்புகள் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களும் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு அறிவிப்புகள் அப்டேட் எல்லா தகவலையும் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இதன் மூலிமா நிறைய மகளிர்கள் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் நம்ம சேனலில் மட்டும் தான் தொடர்ச்சியாக கொடுத்துன்னு வரோம். இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இன்ன வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் முகாம் செயல்பட போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் லாஸ்ட்லும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக கிரேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை பயன்படுத்தி யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அரசுகளும் இது போன்ற திட்டங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு கொண்டு வருகின்றனர். இந்த திட்டம் பயனாளிகளில் ஒவ்வொரு மாதமும் அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே அரசு சார்பாக 1000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த திட்டம் ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு 1000 ரூபாய்ன்றது அவங்களுடைய வங்கிக் கணக்கே ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கே டைரெக்டாக கிரெடிட் ஆகிறதுனால நம்பகத்தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த வகையில் ஒரு ஆண்டிற்கு 12,000 ரூபாய் வரை ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகினர் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம், அதாவது இந்த திட்டத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணி பயனடைஞ்சு வந்திருந்தீங்க. ஆனால் ஒரு சிலவங்க புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தகுதிவாக இருந்தும் ஒரு சிலவங்க விண்ணப்பிக்க முடியாத இருந்தது. அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய காத்திருந்த பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தெரிய வர, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. தங்களின் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற ஆதகமாக இருந்த பெண்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்று இருக்கிற பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழங்கி கொண்டு வருகிறது. அதாவது நம்ம சொன்னது போலே தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஏற்கனவே அப்ளை பண்ணாத தவறவட்டமும் புதுசாக ரேஷன் அட்டை கிட்டத்தட்ட புதுசாக 20 லட்சம் ரேஷன் அட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடைவிகமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசனாக இந்த முகாமை பயன்படுத்தி லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சம் விண்ணப்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதில் குறிப்பாக 30 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அப்ளை பண்ணதாகவும் தகவல் வெளியே இருக்குது.
உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக லட்சக்கணக்கான விண்ணப்பம் வந்த கொண்டு வருகிறது. அதிகாரிகள் அந்த விண்ணப்பங்கள் இதை தான் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ணணும். அதிகாரிகள் இந்த விண்ணப்பங்களை தற்போது சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி கலாய்வு சரிபார்க்கும் பணி ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மகளிர்களின் உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அதாவது இந்த திட்டத்தில் இந்த முகாமில் வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இருந்தாலும் தகுதி இருந்தவங்களுக்கு மட்டுமே அரசு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து கரெக்டாக வந்து வச்சுன்னு இருக்காங்க. அரசு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறது. யாரெல்லாம் தகுதி வாய்ந்த பெண்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்றதுல தீர்மானமாக வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான தகுதிகளும் நிர்ணயித்து செய்கிறது. ஏற்கனவே வந்து நிறைய கிரைட்டீரியா என்னென்ன தகுதி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாயிலாக எத்தனை பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தாலும் பின்வரும் பொருளாதார தகுதிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டீட்டெயிலாக வந்து கண்டினியூவாக வந்து சொல்ல வரோம். யாராருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோ எந்தெந்த தகுதிகள்லாம் வந்து இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் வந்து வரும். அதுக்கான தகுதி வைபாடு எல்லாமே வந்து நிறைய கிரைட்டீரியா கிட்டத்தட்ட 13 15 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதாவது என்னென்ன தகுதி அப்படின்றதுல குடும்ப வருமானம் ஆண்டிற்கு ரூபாய் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய கிரைட்டீரியா. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் 5 ஏக்கராவுக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கராவுக்கும் குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களை சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கிரைட்டீரியெல்லாம் வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3006 யூனிட்டுக்கு குறைவாக மின்சார பயன்பாட்டு குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் தலைவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கிரைட்டீரியா கம்பல்சரியாக வந்து இருக்கணும். இதை ஃபுல்லாக கலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வரும்போது செக் பண்ணுவாங்க. உங்களுடைய இபி நம்பர் வாங்கி இந்த யூனிட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்த அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறியே வந்திருக்குது இந்த கிரைட்டீரியானால. மேலும் கூறிய தகுதிகள் பூர்த்தி செய்யாத குடும்ப தலைவிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பித்து வழங்கினாலும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. எனவே விண்ணப்பம் செய்ய அனைவருமே தங்களது பணம் கிடைத்து விடும் என்று காத்திருக்காமல் தங்களது எந்த தகுதி இருக்கிறதோ என்பதை கவனிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு இந்தந்த தகுதி கிரைட்டீரியாலாம் வந்து மீறி இருந்தும் ஒரு சிலவங்க வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுறீங்க. அதாவது அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கலாய்வு செய்யும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்காத போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணும்போதே இந்த கிரைட்டீரியா நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோமா அப்படின்றத முன்கூட்டியே வந்து நீங்களே வந்து யோசித்து பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் அதிகாரிகள் நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. மேலும் இவர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் வருமான வரி தாக்கல் செய்பவராக மற்றும் வருமான வரி செலுத்துபவராக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் யாருக்குமே வந்து கிடைக்காது. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு 5 பேர் வந்து இருக்கிறாங்கன்னா அதில் ஒருவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவியாக இருந்தாலும் அவங்க வந்து குடும்ப தலைவராக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் யார் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்காது அப்படின்றத வந்து நிச்சயமாக இந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத அரசு வந்து திட்டவட்டமாக சொல்கிறாங்க. மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களாக, பொதுத்துறை நிறுவனங்களில் வங்கிகளின் ஊழியராக, அதாவது அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியராக மற்றும் அவர்களின் ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது மாநில அரசுலையோ இல்லை மத்திய அரசுலையோ ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்றத திட்டவட்டமாக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது போல் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து இருக்கிறவங்க, அடுத்தது ஊழியர்களாக வந்து இருக்கிறவங்க, இது போல் பேங்க்கில் சைடில் ஜாப்பில் வந்து இருக்கிறவங்க இவங்களாம் வந்து அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றதில் வந்து கூடுதலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியாது. எனவே நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்துவிட்டேன், எனக்கு பணம் வந்துவிடும் என்ற பெண்கள் காத்திருக்காமல்
தங்களுக்கு உண்மையிலேயே அதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமான நோக்கம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து இந்த கிரைட்டீரியாலாம் ஒருவேளை நீங்கள் கார் வச்சுருந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு சிலவங்க வந்து கனரக 4 சக்கர வாகனம் வச்சுருக்கலாம், இல்லை ஓய்வூதியம் ஏதாவது வந்து வாங்கி வந்திருப்பீங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியா மட்டும் துணை முதலமைச்சர் தளர்வு பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்களா உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு பணம் வருமா வராதான். இது போல் கிரைட்டீரியா இருக்கிறவங்க கம்பல்சரியாக வந்து அப்ளைவே பண்ண தேவையில்ல. அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பணம் வந்து கலாய்வில் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு மகிழ்ச்சியான இன்பச் செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது குடும்ப தலைவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருப்பதால் இதுவரை வந்து விண்ணப்பிக்காத பெண்கள் கூட நவம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னதாக அரசு மகளிர் உரிமை தொகைக்கு திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு 45 நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என அரசு கூறியிருந்தது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ண டேட்லேருந்து 45 நாட்கள் முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தீர்வு வந்து ஒன்றும் வந்து சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு, அதாவது 15ஆம் தேதி முன்கூட்டியே உங்களுக்கான எஸ்எம்எஸோ இல்லை வந்து பணம் வரதுக்கான அப்டேட்டோ வந்து வெளியாகும். தீபாவளிக்கு முன்கூட்டி தான் வந்து வரும் அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் யாரெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணாத இருக்கீங்களோ தயவு செய்து வந்து அப்ளை பண்ணிங்க. இந்த திட்டத்தில் வந்து முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலினில் ஜாதி சான்றிதழ், பட்டா மாறுதல், அடுத்தது வந்து பென்ஷன் வாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை, முக்கியமாக மருத்துவ காப்பீடு அட்டை சம்மந்தமான வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். மருத்துவ காப்பீடு அட்டை, ஆதார் அட்டை திருத்தம் செய்ய, ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து வைக்கிற கோரிக்கை எல்லாமே அரசு அலுவலகத்துக்கு போய் சேர்றது எல்லாமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமிலே வந்து செஞ்சுக்கலாம். இன்ன வரைக்கும் ஒரு சில கிராமங்களில் நேரில் இருக்கிற கிராமங்களில் வந்து நடைபெற்று தான் வந்துடுது. நேரில் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கான பயன்பாடை நீங்களே வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து பூர்த்தி செய்யலாம். முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு தீபாவளிக்கு முன்கூட்டியே மாதம் ₹1000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கான அப்டேட் வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு ஈஸியான விண்ணப்ப வடிவம் தான். நீங்கள் பூர்த்தி செய்ய வந்து விரும்பினீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு எண்ணெலாம் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. குடும்ப அட்டை எண் பொறுத்த அளவுக்கு 333 அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிங்க. அடுத்தது மனுதாரர் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க. யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து போடுங்க. அடுத்தது முகவரி பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு ஆதார் கார்ட்லையும் பேங்க் அக்கௌண்ட்லையும் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தது எதற்காக வந்து விண்ணப்பம் செய்றீங்க, என்ன வந்து உங்களுக்கு கோரிக்கை அப்படின்றது கேட்டிருப்பாங்க. இப்போ மாதம் ₹1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேண்டி அப்படின்னா அதுபோல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ₹1000 வேண்டி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா வந்து போதுமானது. அடுத்தது மனுதாரர் கையொப்பத்தில் உங்களுடைய கையெழுத்தை போட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து முகாமில் வந்து டேரெக்டாக இந்த விண்ணப்ப படிவத்தை எழுதி போய் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஒப்பிகை சீட்டில் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபார்ம் இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்மும் வந்து கொடுப்பாங்க. இதில் ஆதார் எண், பெயர், குடும்ப அட்டை எண், திருமணமானவர்களா ஆதரவா, அடுத்தது தொலைபேசி எண் என்ன, உங்களுடைய வங்கி கணக்கு பெயர் என்ன, வங்கி கணக்கு நம்பர் என்ன அப்படின்றத எல்லாமே டீடெயிலாக வந்து கேட்டுருவாங்க. நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னாவே இதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கீமுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முக்கியமாக குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இந்த 4 ப்ரூஃப் மட்டும், மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது போல் 4 ப்ரூஃப் மட்டும் கம்பல்சரியாக இருந்தால் போதும். இந்த திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஈஸியாக நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுட்டு வரலாம். முக்கியமாக மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு எஸ்எம்எஸ் வர மொபைல் நம்பரா, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரா, ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரா, பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். மேலும் இதையும் வந்து விண்ணப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒப்பிகை சீட்டு அப்படின்றத இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஒப்பிகை சீட்டு வந்து கொடுப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தங்களது விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணிங்க, உங்கள் குடும்ப அட்டை என்ன, விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படின்றத யார் விண்ணப்ப படிவம் வாங்கினாங்களோ அவங்களோட சீல் பண்ணி கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க.
அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒப்புகை சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாட்டமில் இருக்கிறத. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி கம்பல்சரியாக வச்சுக்கிங்க. எப்போ வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து வராங்களோ, கலாய்வுக்கு வந்து வராங்களோ, அப்போ ஒப்புகை சீட்டு ஒருவேளை நீங்கள் விண்ணப்பம் செய்ய ஒப்புகை சீட்டு இருந்தால் கேட்டாங்கன்னா கம்பல்சரியாக வந்து இதை கொடுங்க. உங்களுக்கான தகவல் வந்து அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேலும் ஒரு சிலவங்க வந்து இதை வச்சு வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா, விண்ணப்ப எண் வச்சு வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அதுக்கான அப்டேட் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் கொண்டு வர போகிறாங்க. அது சம்மந்தமாக வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விண்ணப்பிச்சவங்க சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகள் 3 முக்கிய அறிவிப்புகளும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலிமா அவங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் வந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நிறைய சேனல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனுக்குடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை வந்து பண்ணோம். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் ஆனதாக இருக்கும். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.